கிளம்ப போகிறோம். ஆமாம், கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பொண்ணு வந்து ரெடி ஆயிட்டு மாப்பிள்ளை இங்கே ஒரு குழந்தை இருக்கு, அதை மறந்துட்டு 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அலப்பறையை மட்டும் பாருங்க. என்ன தெரிகிறதுங்க? இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. காலையில் எழுந்திரிச்சு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சுனிதாவுக்கு நம்ம வந்து வளக்காப்பு கிடையாது, பூ முடிக்க போகிறோம். பூ முடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் தட்டு வரிசலாக ரெடி பண்ணலான்ட்டு உட்காந்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டசன் வளையல் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுப்புற வந்து அழகாக பூ வச்சுட்டு நம்ம வந்து இதை மேலே வந்து போட்டுக்கலாம். அப்போ தட்டு இங்கேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. நல்லா அப்படியே கொண்டு போய் அப்படியே அங்கே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரோஸ் வந்து இப்படி மேலே வச்சுருங்க. நம்ம அங்கே போய் இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வளையல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுவோம். பாருங்கள், முதல்ல ஒரு நம்ம வந்து பேப்பர் பிளேட் வச்சுருக்கேன். பேப்பர் பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து திராட்சை போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே முந்திரி. பேப்பர் பிளேட்டு தெரியாத அளவுக்கு இந்த ஓரத்துலேயும் முந்திரி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் போட்டுக்கலாம். சூப்பராக வந்து இங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். தட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 தட்டா 13 தட்டு 13 தட்டு கணக்கு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃபு, அப்புறம் தங்கச்சி, அப்புறம் பெரிய தம்பி ஒய்ஃபு வரல, ஜெயந்தி, பாப்பா. அது வர்ற கேமரா பார்க்க ஆரம்பிச்சிச்சு. வர்ற கேமரா ஆன் பண்ணா போதும், கேமரா பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஜல்லு ஜல்லு பார்ட்டி, ஜல்லு பார்ட்டி, ஜல்லு. சூப்பரா இங்க வந்து நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நம்ம இவங்க எல்லாம் ரெடி ஆனோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் சமைக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கொடுத்தோம் இல்லைங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இந்த பசங்கள்லாம் இப்போ என்னை ரொம்ப தொல்லை பண்ணுற தொட்டு சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச இல்லைனா ரொம்ப யூஸ் பண்ணுற அப்படி ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆலோவேரா ஜெல்லு. இது வந்து மல்டிபிள் யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து ஹேருக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னை வந்து இது நம்ம இந்த ஜெல் யூஸ் பண்ணும் போது ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆக்காமல் நம்ம ஹேரையுமே வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மல்டிபிளாக யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து சுகர் லைட்டாக எடுத்திருக்கேன். அந்த சுகரில் வந்து நான் இதை ஜெல்லை யூஸ் பண்ணி இதை ஸ்க்ரப்பாக மாற்றி நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் 1 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லி எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா சுகரோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்க்ரப்பாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டேன் அதெல்லாமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்கின்னில் போடும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது நான் 2 சொல்லியிருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து நம்ம இந்த ஸ்கேல்பில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்பில் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து நீங்கள் போட்டுட்டு அடுத்த நாள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பை வந்து ட்ரை ஆக்காமல் நம்ம ஹேரையுமே வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜெல் ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம காலில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு அதிகமாக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த வெடிப்புக்குமே என்ன பண்ணணும்னா இதை வந்து நார்மலாக நம்ம பாதத்தில் வந்து நல்லா தடவிட்டு நம்ம காட்டன் சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாக்ஸ் போட்டு ஒரு நாள் நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த வெடிப்புலாம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் இது பாய்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும் ஸ்கின். ஏன்னா அவங்க ஷேவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜெல்லை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்.
ஸோ இந்த வந்து நீங்கள் நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம், ஜெல்லாக யூஸ் பண்ணலாம், ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா QR கோட் கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆலோவேரா ஜெல்லில் 99% வந்து வெறும் ஆலோவேரா ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஆலோவேரா வந்து கிடைக்கல அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. வாஸ் ஸ்கின் சயின்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பி வாவ் நேச்சுரலி. பாருங்கள், எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் கிளம்புறது வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி கிளம்ப சொன்னால் தான் கிளம்புவாங்க. அந்த மாதிரி கேங்க் இங்கே உள்ள இந்த கேங்க்கு ஃபுல்லாகவே ஆரம்பித்தாங்க. 5 மணிக்கெல்லாம் இல்லைண்ணா, ஆனால் இன்றைக்கி ஏஞ்சதே நாங்கள் 6 மணி தான். நீயும் தான் சீக்கிரமா கிளம்புக்கு இல்ல, லாவண்யா எப்பவுமே சீக்கிரம் கிளம்பும். ஆனா இன்னைக்கு ஜெயந்தி வீட்லயே கிளம்பிட்டு வந்ததுனால இன்னைக்கு நான் மாட்டிட்டேன், டயர்ட் ஆயிடுச்சு. பாப்பா வந்து முன்னாடியே ரெடி ஆயிட்டு அந்த பாப்பா கட் ரெண்டு பேரும் சேம் சரி போ இரு போ பாருங்க, ஸ்ரீ பாப்பாவும் லக்ஷிதா பாப்பாவும் வந்து ஒரே ஏய் சூப்பர் லக்ஷிமா லக்ஷி ஏய் லக்ஷி சேம் ட்ரெஸ். பின்னாடி வந்து தட்டெல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆமாம், கிளம்புனா கரெக்டாக இருக்கும். 11 மணிக்கு கிளம்பணும்னு நான் சொன்னேன், ஆனால் 11 ஆயிடுச்சு. சொல்ல முடியாது, 12 மணிக்கு தான் இவங்க எல்லாரும் கிளம்புவாங்க. அப்புறம் இங்கே வந்து ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலுக்கு வந்தோடனே சுனிதாவோட அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரகத்தி எல்லாருமே நிற்கிறாங்க பாருங்கள். சூப்பராக நமக்கு வந்து ஒரே ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் கூப்பிடல, சும்மா கொஞ்சம் பேர். நான் பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம கூட்டம் தான் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம கூட்டம் அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் இது அம்மா. ஆமாம், என்ஜாய்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாப்பிள்ளை இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே பொண்ணு வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க பாருங்க, பொண்ணு வந்து ரெடி ஆயிட்டு கல்யாணம் பண்ண. பொண்ணு ரெடி ஆகி 15 வருஷம் ஆகுது. 6 வருஷம் தானா? 7 வருஷமா? இப்போ பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் உள்ளே இருக்கோம், அவங்க வெளியில் நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அலப்பறையை மட்டும் பாருங்க. அங்கே பாருங்க, என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. என்ன தெரிகிறதுங்க? இல்ல என்னமோ இல்ல, காதுல என்ன தெரிஞ்சது? பாப்பா என்ன சொன்னாங்க? நாங்க லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் அது வந்து நாங்க எல்லாரும் உள்ள இருக்கோம்னா நீங்க மட்டும் தனியா வந்து லவ்ஸ் பண்ணுங்க. நாங்க லவ்ஸ் பண்ணும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணா வெக்கப்பட்டு போறோம். அது நீங்க தான் வெக்கப்படணும், நான் கிடையாது. சரி, பாப்பா என்ன சொன்னாங்க? பாப்பா என்ன சொன்னாங்க? எங்க சொன்னா டாடி ஐ லவ் யூ சொன்னாங்க. நீங்க வந்து அக்கான்னு சொல்லிட்டீங்க. ஆண்டி வந்திருக்கா, வாய் ஓவரா ஆடுவா அப்படிங்க. இங்க ஒரு குழந்தை இருக்கு, அதை மறந்துட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த குழந்தை. இப்போ நீங்க வந்து பாப்பா வந்து உங்களுக்கு லவ் யூ சொன்னாங்க, இப்போ நீங்க வந்து அக்காக்கு லவ் யூ சொல்லுங்க. எப்படா சொல்ல லவ் யூ? பாருங்கள், சூப்பராக இந்த எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நலங்கு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வந்து உங்கள் பொண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஒன்று வந்து தெரிஞ்சுக்கங்க, நட்பு வந்து எப்பவுமே நட்பு ஆரம்பிக்கும் போதே வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த நட்பை கூட செலக்ட் பண்ணி ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா லைஃப் லாங் வந்து அந்த நட்பை நிரந்தரமாக இது பண்ணிக்கலாம். நட்பாகட்டும் இல்லை நம்ம வந்து உறவாகட்டும் எதுவாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராது. என்னோட பழக்க வழக்கங்கள் அதுதான். ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அங்கே பிரச்சனையே உருவாகும். அந்த மாதிரி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சுனிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி. அதனால தான் ஃபேமிலியோட அப்படியே எல்லாருமே வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். இங்கே வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி சுனிதாவோட அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், அப்புறம் அவங்க ஓரகத்தி, இந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க.
எனக்கு பொம்பளை பசங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்தில் இருந்தே வந்து நான் சில டைம் கேட்பேன், என்னம்மா ரெண்டாவது ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அதை கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சுனிதா வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போவே நான் யோசித்தேன், நம்ம 5ஆம் மாதம் இல்லை 7ஆம் மாதம் அவங்களுக்கு பழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்டப்போ சரிம்மா பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம 5ஆவது மாதம் பண்ணலாம் அப்படின்னு யோசனையில் நாங்களும் டக்குன்னு சொல்லி கேட்டோன்னா அவங்களும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கும் சரி சுனிதா வீட்டில் எல்லாருக்குமே சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அம்மா எனக்கு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நான் ஃபாரினில் இருக்கேன், நான் வந்து இங்கே இருக்கேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருந்தீங்க. அது எல்லாமே எனக்கு படிக்கும் போது அந்த கமெண்ட்டை படிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எல்லாமே ஏற்பாடு பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்குமே கடவுள் யாரையாவது ஒருத்தரை வச்சுருப்பார். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே யோசிக்கிறது. இந்த மாதிரி நினைக்கிற எல்லாருமே வருத்தப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நம்மளே கூட ஏற்பாடு பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம கையிலையும் சில முயற்சிகள் இருந்தால் நம்ம வந்து நிறைவேற்றிக்கலாம். இதுதான் என்னோட கொள்கை இதுதான். சரி, கிடைக்கல, நமக்கு கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சு அழகு பார்க்கும்போது அது எப்பவுமே நல்லது. அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு செய்கிறது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு அப்படி தான் ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிது சுனிதாவுக்கு பண்ணதில். என்னோட பொண்ணுக்கு நான் பண்ண மாதிரியே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது. இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.